இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு பெட்டிஷனும் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் 2019-20 டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ரெவ்யூ கமிட்டியில் சொன்னது மாதிரி கன்சிக்வெண்ட்லி ரெஸ்பாண்ட் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லோரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த இதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் வித் ஃபுல் சர்வீஸ் பெனிஃபிட்டோடு அவங்களுக்கு இதை கொடுத்துடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலரேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது சீக்கிங் ஃபார் த பே சிமிலர் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி பர்மனெண்ட் பேசிஸில் எங்களுக்கு வந்து இல்லை சேலஞ்சிங் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் 2 ரிலீஃபில் எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ரிட் பெட்டிஷன் வந்து எகெயின்ஸ்ட் வித் பாஸ்ட் 18/10/2023 பெஞ்சில் வந்து ஸோ இன்ஆர்டர் டு டிவிஷன் பெஞ்ச் வந்து இது வந்து சீக்கிரம் படிச்சிருச்சு. இந்த ஃபேக்ட் தட் இது வரைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இவங்க நடத்தலை அப்படிங்கிறதும். ஃபார் த மேட்டர் இஸ் கன்சிடர்ட் தட் பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அதர் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஃபார் செவரல் இயர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெஞ்ச் டைரக்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இந்த ஆர்டர் வந்து ஏற்கனவே டேக்கன் ஃபார் த ப்ராசஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே வந்து 24/11/2023 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் ஆஃப் திஸ் திங் இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 ஜனவரி 7 ஸோ இது வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டர் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ப்ராக்ரஸ் அட் ஆல் இது வரைக்கும் வந்து இது எந்த ப்ராக்ரஸும் நடக்கலை. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு பிரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் த போர்ட் அந்த அப்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் மேட்டர் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரெக்ரூட்மெண்ட் பர்மனெண்ட் கேண்டிடேட் வந்து டெஸ்பைட் ஆஃப் ப்ரையர் ஆர்டர் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ரிவீலிங் மார்க் ரிலேட்டட் ஸ்ட்ரீம் லைன் வந்து ஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி இதுக்கான ஆர்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 21/1/2025 அன்றைக்கி வி டிரெக்டட் தட் கமிட்டி வந்து இதில் வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்பெசிஃபிக் மெம்பர்ஸ் ஃபெசிலிட்டேட் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் சார் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பாண்டண்ட் ரெஜிஸ்டர்ட் டு கரெக்ட் அரே ஸ்டாண்டிங் ஃபார் திஸ் அக்செப்ட் நோட்டீஸ் டிஆர்பி அண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ளைட் complete set of papers by Ms. Geeta who appears some of the writ petition applicant arraigned Wala relevant counsel of our Anna University thereafter. ஸோ இதிலேருந்து கண்டினியூஸாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ கன்ஃபார்ம் தட் சுப்ரீம் கோர்ட் 24/11/2023 ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி வந்து காலிங் ஃபார் அப்ளிகேஷன் 2023 நவம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸ் மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பண்ணுறது வந்து டிஆர்பி